Hi, hello, வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்க ரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 5 ஸ்மார்ட்போன்ஸ் அண்டர் 20,000. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு நல்ல மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன், ஸ்டாக்வே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு மோட்டோரோலா கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. லேட்டஸ்ட்டாக மோட்டோ G73 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கூட வந்திருக்கு. அப்படின்னாலும் எனக்கு இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட்டாக படக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G82 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான POLED பேனலுக்கான டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் கலருக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட AMOLED மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் இந்த டிஸ்பிளேவும். இது போக 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கு. Snapdragon 695 அப்படின்ற இது ஒரு 6nm 5G ப்ராசர் இருக்கு. 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அண்ட் அதுவும் Android 12க்கான UI தான் இருக்கும். பட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் 6+128GB வேரியன்ட் உங்களுக்கு 20,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மோட்டோ மாதிரியான பிராண்டுகிட்ட இருந்து ஒரு ஸ்டாக் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு படுது. ஈவன் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மோட்டோ G73 எல்லாம் விட இது எனக்கு கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இந்த செக்மெண்ட்டில் படுது. அடுத்து இந்த செக்மெண்ட்டில் போக்கோ மாதிரியான பிராண்டுகிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஆக்சுவலி போக்கோ கிட்ட இருந்து லேட்டஸ்ட்டாக போக்கோ X5 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. அப்படின்னாலும் எனக்கு பெஸ்ட்டாக படக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ X4 Pro 5G அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி போக்கோ X4 Pro 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அது போக 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும். Snapdragon 695க்கான ப்ராசஸர் தான். அண்ட் 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், டியூவல் ஸ்பீக்கர் அண்ட் Android 12க்கான OS மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 6+64GB வேரியன்ட் உங்களுக்கு 19,000 அரௌண்ட், அதை விட கம்மியாக கூட சம்டைம்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டில் இந்த போக்கோ X4 Pro 5G அவைலபிளாக இருக்குது. ஸோ போக்கோ கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் போக்கோ X5 5Gயை விட இது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இல்லை, எனக்கு போக்கோ X4 Pro 5G கொஞ்சம் பழைய ஸ்மார்ட் ஃபோன் ஆயிடுச்சு, எனக்கு லேட்டஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய வேணும்னா போக்கோ X5 5G ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி போக்கோ X5 5G பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போக்கோ X4 Pro 5G மாதிரியான அதே ஃபீச்சர்ஸ் தான். என்னன்னா இங்கே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இருக்கும். அதே மாதிரி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு போக்கோ X4 Pro 5Gயை விட இந்த X5 5Gயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஃபீச்சர் தான். ஈவன் இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதுவும் Android 12க்கான OS தான் வரும். ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா 19,000 6+128GB வேரியன்ட் செல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டான போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா போக்கோ X5 5G ட்ரை பண்ணுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா போக்கோ X5 5Gயை விட போக்கோ X4 Pro 5G கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாகவே இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. அடுத்து இந்த செக்மெண்ட்டில் ரியல்மி ஃபேன்ஸ், ரியல்மி கிட்ட இருந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி 10 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இது வேணும்னா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ரியல்மி கிட்ட இருந்து வேணும்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்காது. இது போக 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. Snapdragon 695 அப்படின்ற அதே ப்ராசர் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கக்கூடிய அந்த 5G ப்ராசர் இதுலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரியோட டியூவல் ரியர் கேமரா இருக்கும். 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும். சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட்டே கொடுத்துருப்பாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்பீக்கர் அண்ட் Android 13க்கான OS மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 6+128GB வேரியன்ட் உங்களுக்கு 19,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு ரியல்மி ஃபேன்ஸுக்காக ரியல்மி கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சஜஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த செக்மெண்ட்டில் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் ரியல்மி கிட்ட இருந்து ட்ரை பண்ணணும்னா வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அடுத்து எனக்கு OnePlus கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. பட் என்னுடைய பட்ஜெட் 20,000 தான். ஸோ இந்த 20,000 OnePlus கிட்ட இருந்து ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு OnePlus Nord CE3 Lite இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளேவாக தான் வருது. ஸோ இதுவும் AMOLED கிடையாது, LCD பேனல் தான். பட் 5000 mAh பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 695 இந்த செக்மெண்ட்டில் எல்லா பிராண்டும் கொடுக்கக்கூடிய அதே 5G ப்ராசஸர் தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. கேமரா 108 மெகா பிக்சலுக்கான
டியூவல் ரியர் கேமரா இருக்கும், 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கும் அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் டியூவல் ஸ்பீக்கர் ஆண்ட்ராய்ட் 13 இந்த மாதிரியான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் 8+128GB வேரியன்ட் 20,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ 20,000 செக்மெண்ட்டில் 8GB ரேமோட OnePlus மாதிரியான பிராண்டு கிட்ட இருந்து நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். OnePlus கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாகவே இருக்குது. அடுத்து ஃபைனலி எனக்கு இந்த 20,000 செக்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் எல்லாமே டாப்பான ஒரு ஃபீச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா iQoo Z7 5G இப்போ மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. அப்படி என்ன ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருந்தாலும் AMOLED டிஸ்பிளே இருக்குது. அதுவும் 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிள் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் 1200 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளேவாக இருக்கும். போக 4600 mAh பேட்டரின்றதை சார்ஜ் பண்ண 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸுக்கு மீடியாடெக்கோட Dimensity 920 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு உங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இது போக கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு டியூவல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோடைய GW3 அப்படின்ற ஒரு நல்ல சென்சார் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு OIS கேமரா இதில் இருக்குது. இது போக முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களால் மேக்ஸிமம் 4K ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்லாம் 1080 பிக்சல் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 13க்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6+128GB வேரியன்ட் 19,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பெஸ்ட் ஃபீச்சர்ஸோட பெஸ்ட் டிஸ்பிளே, பெஸ்ட் கேமரா, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா இது இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி இந்த செக்மெண்ட்டில் எனக்கு ஒவ்வொரு பிராண்டு கிட்ட இருந்தும் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக படுது, நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.